ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி லாங் வீடியோவில் வந்திருக்கேன். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தேன்னா இந்த பூ அப்படியே இருக்குது. 10 நாள் கிட்ட ஆக போகிறது. காத்தால் எழுந்தினோன்னே முதல்ல கபசுர வேலைகளெல்லாம் முடிச்சுன்றலாம். திருப்பியும் அப்பா இஸ் நாட் வெல், திருப்பி எல்லா ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் ஆகிடுது. திருப்பியுமே பேசிக்கான ப்ரிப்பரேஷன் பருப்பு போட்டுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கு உண்டான மெனுவுக்கு. அதையுமே நான் ஃபஸ்ட்டு பேசிக் வேலைகள் முடிச்சுட்டு அப்புறமா உங்களை பார்க்குறேன். சவுண்டு வந்துடுத்து பருப்பு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டுலாம். இன்ட்ரோக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹாய் ஆல். ஸோ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் அ வீக் ஆர் ஸோ நான் ரொம்ப இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால உங்கள் எல்லாரையுமே லாங் வீடியோவில் சந்திக்க முடியல. ரச சாதம் இந்த மாதிரி பத்திய சாப்பாடுகளாக பண்ணி சாப்பிட்டதுனால அது போய் என்ன காட்டுறதுக்கு இருக்குன்னு நான் வீடியோவும் பண்ணலை, முடியவும் இல்லை, எழுந்திருக்கவே முடியல. அப்படிதான் இருந்தது. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. பட் வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இருந்தாலுமே ரொம்ப கேப் ஆகிட்டே போகிறதே அப்படின்ட்டு இன்னைக்கு சமைச்சுடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு சில நான் இது வரைக்கும் பண்ணாத காய் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காத்தால எழுந்து பேசிக் வேலைகள்லாம் பண்ணிட்டேன். கபசுரம் போட்டுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ஐட்டத்துக்கு வேணுமான பருப்பு போட்டு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த வேலைகள்லாம் பண்ணியாச்சு. அடுத்தாப்புல நம்ம இப்போ குக் பண்ண வேண்டிதான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களால மட்டுமே தான் இது நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது இப்ப கொரோனாக்கு அப்புறமா, கொரோனால வந்தவாலும் பயங்கர பூமானா, இப்ப பயங்கர காம்படிஷனா இருக்கு. இது நான் காம்படிஷனுக்காகவோ இல்ல நான் பயங்கர அப்படியே ஆகணும் அப்படின்ற பர்பஸ்ல இதை நான் ஸ்டார்ட் பண்ணல. என் பொண்ணு மேல் படிப்புக்காக வெளியூர் படிக்க போக ஆரம்பிச்சதுனால நான் பண்ண இதுல போட்டோம் அப்படின்னாக்க அவளுக்கு எப்ப வேணா இதை பார்த்து குக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதுக்கு நடுவுல அடுத்தாப்புல எங்க ஆத்துல நிறைய பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆக ஆரம்பிச்சது. அப்ப எல்லாருமே அவாத்துல சொல்ல ஆரம்பிச்சா, சித்தியோட வீடியோ பாரு, அத்தையோட வீடியோ பாரு அப்படின்ட்டு. இது என் பொண்ணு மாதிரியும் அவ வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு உபயோகமா இருக்கும்ன்ற எண்ணத்துலதான் இது ஆரம்பிச்சு நான் போட்டு இருக்கேன். இது பியூர்லி ஒரு மெமரி தான். பட் அதுலயே நான் 10K ரீச் பண்ணிருக்கேன்றது நான் ரொம்ப பெரிய சாதனையா நினைக்கிறேன். உங்க எல்லாராலையும் தான் இது சாத்தியமாச்சு. எல்லாருக்குமே நான் கோடி கோடி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இன்னைக்கு உண்டான சமையல் என்னன்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தாக்கா கருணக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். கருணக்கிழங்கு வெரி குட் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதில். இதை இங்கிலீஷில் எலிஃபண்ட் ஃபுட் யாம்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் ஜென்ரலாக மறந்து போன ஒரு ஐட்டங்களாக போயின்னு இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. ஈவன் நாளாக சின்ன வயசில் இருக்கும்போது கூட இந்த ஐட்டம்லாம் பண்ணானா இதுலேருந்து எப்படியாவது ஸ்கிப் பண்ணுறதுக்கு, சாப்பிடாமல் தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த கருணக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு பீஸாக எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா அதை நான் குக்கரில் இப்போ போட்டுருக்கேன். அதுக்கு தேவையான துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டாச்சு. புளிஜலம் நனைச்சி எடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ தூரம் புளி போட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி. இதில் நம்ம இந்த குழம்பு பொடி, காரப்பொடி அதெல்லாம் போட மாட்டோம். ஸோ அதனால் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் நான் கருணக்கிழங்கோடையே சேர்த்து போட்டுன்ட்டு நல்லா மசிச்சுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இஞ்சியை நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்குண்டான மஞ்சள் பொடியையும் நான் குக்கர்லேயே போட்டு இதை நம்ம நல்லா ஒரு 3-4 சவுண்டு விட்டுக்கலாம். ஸோ தட் மசியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு வச்சா அதே குக்கர்லேயே நம்ம வச்சுடலாம். ஸோ இப்போ தான் இந்த புளி, உப்பு பாத்திரங்கள்லாம் அலம்பினேன். ரொம்ப நாள் ஆச்சு. ரொட்டீன் வேலைகள் உடம்பு முடியாதனால எல்லாமே நின்று போச்சு. இது ஒரு 3-4 சவுண்டு வரட்டும். இப்போ நம்ம இது கருணக்கிழங்கு வெந்துருத்தான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம்.
வெந்திருக்குல்ல என்னன்னா இதை நான் மசிச்சு எடுத்துட்டுறேன். ஸோ எண்ணெயை வச்சுட்டேன். நான் நல்லெண்ணெய் குத்தி எடுத்துட்டுருக்கேன். இப்போ வந்து கருணக்கிழங்க ஓரளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டுருக்கேன். சின்ன சின்ன பீசஸ் இருக்கட்டும்னு விட்டுருக்கேன் நான். இதை நீங்கள் வந்து சேனக்கிழங்குல கூட பண்ணலாம். அப்புறம் பருப்பை வேக வச்சுட்டாச்சு, புளி கரைச்சிண்டாச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டாச்சு. ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வத்த மிளகா, இதுக்குண்டான பெருங்காயம். இந்த மசியலுக்கு கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தி போடணும். அப்போ தான் அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிழங்கு, இன்னொன்று வந்து அந்த மசியலில் வந்து அந்த பெருங்காய வாசனை தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ மசிச்சு வச்ச கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பீசஸ் வந்து கொஞ்சம் நார் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. பரவாயில்ல, வேணும்னா சாப்பிடலாம், வேண்டாம்னா எடுத்து வச்சிடலாம். அதனால தான் நான் வந்து குக்கரில் வேக போட்டேன். ஜூஸஸ் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். இப்போ புளி ஜலத்தையும் ஆட் பண்ணிடலாம். கிட்னி பேஷண்ட் பீப்புளுக்கெலாம் வந்து இந்த கருணக்கிழங்கு மசியல் கொடுக்கறது நல்லதில்லை. ஈவன் கிட்னி ஸ்டோன் இருந்தால் கூட கருணக்கிழங்கெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியாதுன்றதுக்கோசரம் நான் சாத்துமது ஒன்று பண்ணிட்டுருக்கேன். எல்லோரும் சாப்பிட்றதும் இத்தினூண்டு இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு தகுந்தாப்புல டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்கட்டும். பின்னாடி பாத்திரத்தை இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பருப்பு ரொம்ப ஆட் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் பருப்பை எடுத்துட்டு போகிறேன். இவ்வளோ ஆட் பண்ணால் போகிறோம். எனக்கு ரொம்ப கெட்டி மசியெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து கிழங்க வந்து வேக போடுறச்சே மஞ்சப்பொடி போட்டுட்டதால் இப்போ அடிஷ்னலாக திருப்பியும் வேண்டாம். இது வெரி ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் கருணக்கிழங்கு மசியல். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக எனக்கெல்லாம் இப்போ தோன்றுறது, சின்ன வயசில் இப்படி இந்த ஒரு மெனுவை வந்து ரொம்ப அதை பார்த்த உடனே கோபம் வந்துடும். வேண்டாம் எனக்கு தயிர் சாதத்தை போடு அப்படின்னு வேணான்னு அப்படியெல்லாம் சொன்ன ஆள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா கிடைக்கிறது இப்போ எல்லா இடத்துலையுமே. இதே கருணக்கிழங்கை வச்சு என் தங்கை வந்து ஒரு கோலா உருண்டை மாதிரி ஒன்று பண்ணுவாள், அதையும் ஒரு நாள் பண்ணி காட்டுறேன். இது இப்போ நல்லா கொதி வரட்டும். ஸோ இது நல்லா கொதி வந்துடுத்து. நம்ம இதுக்குண்டான கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். தாளிக்கரிச்சியே கருவேப்பிலை போட்டுனா நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. வேணும்னா சில பேர் இதில் வந்து கடைசியாக எலுமிச்சம்பழம் பிழிவா. எனக்கு வந்து புளியோட புளிப்பே வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறது. அதனால் எனக்கு இதுக்கு மேலே நான் லெமன் ஆட் பண்ணலை. இஃப் யூ விஷ் டு ஆட் லெமன், ஒரு அரை மூடி லெமன் இதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. நான் இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுத்து. இப்போ இதை சர்விங் போட்டுட்டு ரசம் பண்ணிவிட்டு சாதம் வைக்கணும். சாத்துமதுக்கு வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம் தாளிச்சுண்டாச்சு. ஸோ மஞ்சப்பொடி, உப்பு போட்டுன்ட்டேன். இப்போ கொஞ்சமாக ரசப்பொடி போட்டுனாச்சு. பார்த்தேன் அப்படின்னாக்கா புளி, தக்காளி தாளித்து கொட்டிண்டாச்சு. கொதி வந்துடுத்துன்னா கொஞ்சமாக பருப்பை போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு தக்காளி பருப்பு ரசம் ரெடி ஆகிடும்.
ரசமும் நமக்கு ரெடி. சாதத்தையும் வச்சாச்சு. இப்போ இது ஒரு 4 சவுண்டு வந்தோன்னே சாதம் ரெடி ஆகிடும். இதை நான் சுட்டு தொகையல் அரைக்க போகிறேன். அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அடுப்பில் வைக்கணும். இப்போ ஒரு ஷாலோ பேனில் வந்து கடலெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். கத்திரிக்காயை சுட்டு எடுத்துட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4-5 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 4-5 வத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. நான் இப்போ உளுத்தம்பருப்பை போட்டுக்கிறேன். கடலப்பருப்பு, தனியா, வத்த மிளகா, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம். இது நல்லா செவக்க ஆறதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பூண்டு இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிட்டு வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்குற நேரத்தில் நம்ம இதை வந்து தோலை உரித்து எடுத்துக்கலாம். ஸோ தோலெல்லாம் அழகாக எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை நல்லா பொளந்து பார்த்துக்கணும், பூச்சி எதுவும் இல்லையான்ட்டு. இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வெங்காயம் வதங்கின்னு இருக்கு. இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா ஆறுனதுக்கப்புறமா கத்திரிக்காயோட வச்சு கொஞ்சமாக புளி வச்சு அரைக்க வேண்டியதான். ஸோ இப்போ வறுத்துன்றதெல்லாம் அழகாக மிக்சியில் போட்டுட்டேன். புளி போட்டுண்டாச்சு. இப்போ கத்திரிக்காயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு கொரன்ற கன்சிஸ்டன்சியில் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு சுட சுட ரெடியாக எடுத்து ஆஃப்டர் அ லாங் கேப் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி லாங் வீடியோவில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். கருணக்கிழங்கு மசியல் பண்ணினேன், பருப்பு ரசம், சுட்ட கத்திரிக்காய் தொகையல். யூஸ்வலி சுட்ட கத்திரிக்காய் தொகையல் வித்தவுட் ஆனியன் கார்லிக் பண்ணுவேன். இன்றைக்கி ஆனியன் கார்லிக் போட்டு பண்ணியிருக்கேன். கருணக்கிழங்கு மசியல் ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் மசியல் பண்ணியிருக்கேன் நான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.